வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம பட்டை முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களை தேடி வரும். அதுக்கு 1 கப் பச்சரிசி மாவு எடுத்து இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் சேர்த்துடலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு அதையும் சேர்த்துடலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு, தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். ஃபைனலாக இது கூட உருக்கின வெண்ணெய் அல்லது சூடாக இருக்க எண்ணெய் 4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது இதில் தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கையில் தெளித்து பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் கரெக்டான பதம் வரும். அப்படி நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா மாவு கரெக்டான பதத்தை தாண்டிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டரை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பட்டை முறுக்கு அச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை முறுக்கு குழாயில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவில் கொஞ்சமாக எடுத்து இந்த முறுக்கு குழாய்க்குள்ளே போட்டுடலாம். இது நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே சைடில் ஒரு பாத்திரத்தில் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ இதில் முறுக்கு பிழிஞ்சிடலாம். இதை பெரிய பெரிய முறுக்காவும் புளியலாம் அல்லது குட்டி குட்டி முறுக்காவும் புளியலாம். பெரிய முறுக்காக புழிஞ்சிங்கன்னா வெந்தக்கப்புறம் எடுத்து ஆறுனதும் குட்டி குட்டியாக உடச்சிக்கலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். ஒரு சைடு வந்துருச்சு, அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வந்துருச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஆறுனது இதை எடுத்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டா 15 டேஸ் வரைக்கும் கெடாமல் இருக்கும். அதோட கிறிஸ்பினஸும் அப்படியே இருக்கும். உங்களுக்கு விருப்பமான நேரத்தில் எடுத்து சாப்பிடலாம். சுவையான பட்டை முறுக்கு தயார். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.